அவன் பேரு விக்ரம். சென்னைக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஸ்லம்ல இருந்து வளர்ந்து வந்தவன். அப்பா ஆட்டோ டிரைவர், அம்மா ஹவுஸ் மேட். ஆனா தவிர்க்க முடியாத ஒரு பொறுப்பு இருந்துச்சு. இதுதாங்க குடும்ப பொறுப்பு. 12th எக்ஸாம்க்கு அப்புறம் விக்ரம் ஒரு ஜெராக்ஸ் கடையில வேலை பார்க்க ஆரம்பிச்சான். காலையில 6 மணிக்கு எழுந்து இரவு 11 மணி வரைக்கும் வேலை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. லைஃப் ஒரு சத்தம் இல்லாம அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா அவன் மனசுல ஒரு ட்ரீம் இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நான் லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ணுவேன். ஒரு நாள் ஜெராக்ஸ் கஸ்டமர் ஒருத்தர் ஒரு புக்கை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த புக்கோட டைட்டில்ல யூ கேன் வின் அப்படின்னு எழுதி இருந்தது. விக்ரமோட மனசுக்குள்ள அந்த புக்கை எடுத்து படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த புக்ல ஒரு வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை அவரோட லைஃபே மாத்திருச்சு. என்ன தெரியுமா? வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லின்னு. அதுக்கப்புறம் விக்ரம் எழுந்து போன உடனே டெய்லி கோல்ஸ் எழுதினாரு. இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு நல்ல பர்சனாலிட்டிய பில்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் ஒரு ஐடி கம்பெனி ஹெச்ஆர் விக்ரமோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட பார்த்து, நீங்க எங்க கம்பெனில இன்டர்ன்ஷிப் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டாரு. அந்த மூமெண்ட் விக்ரமுக்கு உடனே எஸ் சொல்ல தோணுச்சு. விக்ரம் இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காரு, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட சிஇஓ. ஆனா விக்ரம் சொன்ன வார்த்தை இன்னும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அவர் என்ன சொன்னாருன்னா, என் லைஃபை மாத்தினது ஒரு புக் இல்ல, அந்த புக்கை படிச்சு நான் என்னையே மாத்திக்கிட்டேன்னு. உங்ககிட்ட கூட ஒரு புக் இருக்கலாம், ஆனா அதை படிச்சு யூஸ் பண்ண நமக்கு மனசு தாங்க முக்கியம். ஒரு வார்த்தை, ஒரு பேஜ் உங்க வாழ்க்கையை மாத்தலாம். அப்படிப்பட்ட வார்த்தையும் அப்படிப்பட்ட புக்ஸையும் தான் நம்ம வைஷு யூனிவர்ஸ் சேனல்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையை மாத்த நான் ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.